welcome. Okay, today I'm going to teach about. I spoke on Friday about sonship. I spoke on the basis of sonship, and I wanted to, teach more about the dimensions of sonship today. But before I get into sonship, okay, I want to deal with one kind of spirit, or one kind of mentality that is very prevalent in the church. என்னன்னா நான் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து என்ன பேசினேன்னா நான் வந்து எப்படி ஒரு கர்த்தரோட பிள்ளையாக இருக்கணும், ஒரு சன்ஷிப், ஒரு பையனாக எப்படி நம்ம இருக்கணும், அதை பற்றி நான் பேசினேன். ஆனால் அதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக போனோன்னா நம்ம என்ன பற்றி பேசணும்னா, இப்போ ஒரு பையனை பற்றி பேசணும்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் என்ன? வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் பீயிங் அ சன்? கேர்ள்லே இருக்க பற்றியா ஜாஷ்? அதுக்கு தான் உன்னை சொன்னேன் முன்னாடி வந்து அம்புங்க யூத்தை. ஏன்னா அவங்க தான் வந்து பாஸ்டரை வந்து என்கரேஜ் பண்ணுறது, பாஸ்டரை சிரிக்க வைக்கிறது எல்லாம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் வந்து ரொம்ப டல் ஆகிடுவேன். கேர்ள், கரெக்ட். ஆப்போசிட் ஆஃப் சன் இஸ் கேர்ள், பட் ஆப்போசிட் ஆஃப் சன்ஷிப் இஸ் அன் ஆஃபன். ஓகே, ஸோ டுடே we are going to look about, or we're going to study about an orphan spirit. என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அநாத ஆவியை பற்றி. What is an orphan spirit? Okay, an orphan spirit is a deeply rooted mindset or emotional stronghold characterized by feeling of abandonment, rejection, inadequacy. என்னன்னா ஒரு அநாத ஒரு மென்டாலிட்டினா என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே இல்லை, நான் யாருமே கிடையாது, இந்த உலகத்தில் நான் எதுக்கு பிறந்தேன், யார் என்னை காப்பாற்ற போகிறா, நானே எனக்கு எல்லாமே பண்ணிக்கணும், எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு இருக்கிற ஒரு புத்தி தான் ஒரு அநாத புத்தி. என்ன ஆயிடுதுன்னா, இப்போ சர்ச்சில் இது நம்ம ஒரு கிறிஸ்துவனா இந்த புத்தியை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. யூ நோ வை? பிகாஸ் we are adopted into the family of Christ. We shouldn't even think that you have to do life all alone. என்ன தெரியுமா? See, I always tell you, I have the great privilege of being a pastor for 3 years. இந்த great privilege என்ன ஆகுதுன்னா, நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வடிக்கிறதுக்கு, நிறையா பேருக்கு ஜெபம் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பார்க்குறதுல பாதி பேர் சஃபர் பண்ணுறது ஃப்ரம் திஸ் ஆஃபன் மென்டாலிட்டி. தே ஜஸ்ட் ஃபீல் ஐ ஹாவ் டு டூ லைஃப் ஆல் பை மை செல்ஃப். ஐ ஆம் இன் திஸ் பிக் வேர்ல்ட். எனக்கு வந்து நானே எனக்கு எல்லாமே பண்ணிக்கணும். I need to do everything. Tomorrow my survival depends on me. That is the mentality of the church, which is, sir, வா சார், இப்போ உங்களுக்காக தான் மெசேஜ். நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான் ஹவு டு கெட் அவுட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்ல போகிறேன் இப்போ நான். சரிங்களா? திஸ் இஸ் அ கான்ட்ராஸ்டிங் லைஃப் ஆஃப் ஃபியர் விச் இஸ் ஆப்போசிட் டு த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். இந்த ஸ்பிரிட் எப்படின்னா, இட் இஸ் ஆப்போசிட் to what? To the spirit of sonship. Orphan mentality. What is this orphan mentality? இப்போ சில பேர் வந்து ரொம்ப பணக்காரனாக இருப்பான், ஆனால் மூளைக்குள்ளே பிச்சைக்காரனாக இருப்பான், கஞ்சனாக இருப்பான். அவன் என்ன பணக்காரனை ஒத்துப்பானா? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ, என்னையா பணக்காரனாக இருக்கான், நான் கஞ்ச பேசினாரியா இருக்கான், இவனால் 4 பேருக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு இதுவாக இருக்கான். See, it depends which spirit is driving you. It depends what is your source. Where is your source? What are you? How are you as a person? What is it? See, this orphan mentality is like the feeling of being fatherless, isolated, focuses that it has to do everything by itself. It has a striving mentality. I have to strive. Na eppadiyavathu vaalkaiya jeichidnom. It has a coping mechanism. When something happens, no, they immediately are like, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஐயோ நானே இதுக்கு தப்பிக்கணும், என்ன பண்ணுறது சிஸ்டர், life is so unfair, I have to suffer, this is all, you know what I have to hear. I hear this all the time. What to do? I've been so many years in the church, but still நான் இப்படியே தான் கஷ்டப்படுறேன். கர்த்தர் வந்து என்னை வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரா? நான் வந்து வாழ்நாள் முழுக்க சர்ச்சுக்குள்ளேயே இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து எல்லாமே இட்ஸ் அன்ஃபேர். someone else is living a very good life, நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுதான் ஆஃபன் மென்டாலிட்டி. திஸ் இஸ் தி ஆஃபன் மென்டாலிட்டி பிகாஸ் யூ ஹாவன்ட் ரியலைஸ்ட் வாட் யூ ஹாவ் அண்ட் ஹூ யூ ஆர். அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹாவன்ட் ரியலைஸ்ட். யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். வாட் ஹேப்பன் ஆன் த கிராஸ் ஹேஸ் பீன் ஃபர்காட்டன். வாட் ஹேப்பன் ஆன் த கிராஸ் இஸ் அ சாகா. பாவத்துக்காக மரித்தார், என்னோட சிலுவையில் வந்து என் பாவம் இருந்துச்சு, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு, இதே தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர there was a amazing thing that happened. What happened? Adoption happened.
adoption. We are no more fatherless. We don't have to do life alone. We don't have to sit and make atonement for our sins alone. We don't have to take, cows and this and that alone. எதுவுமே நீங்கள் தனியாக பண்ண தேவையில்லைன்னு தான் கர்த்தர் வந்தார். That is the main focus. நீங்கள் பார்த்தீங்கன்னா Paul in Romans 8:15, யாராவது படிக்கிறீங்களா? Romans 8:15 highlights that the believer is adopted into the family of God, freeing them from fear, giving them sonship and belonging. யார் படிக்கிறா? பிரிசிலா படிங்க. Romans 8:15. பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். What happened? என்ன ஆச்சு? We started calling God Father. See, I come from a family where adopting is very normal. Adoption is very normal. Like for example, my mother has she adopted many children, many grandchildren. அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அது வருது. இப்போ என்னன்னா இவங்க not my grandmother and grandfather, but her grandmother and grandfather also adopted one family. Till today, my mother tells me, you know what? My grandfather, that is my great grandfather, adopted that family. So automatically, I have to take care of that lady. So every time I go to Mahabs, my mother is like, don't forget that lady. Make sure she has provisions. She's not part of my ministry. She doesn't attend any of my churches. எதுவுமே கிடையாது. Because she is adopted into our family by my great grandfather, automatically she has all the benefits that the family is ready to offer. That is the new covenant. That is what Christ did. Till today, my mother adopts children here and in Kerala. Automatically, my brother and I, we have to fend for those children. When I call my mother, she tells me, her big worry is, I don't know how they're going to survive, what is the fees I have to pay, what I have to do. I'm worried. I'm like, her grandchildren are very well taken care of. My brother's children are taken care of. Everything. But the adoption that she has done has automatically put the burden and the thing for her to care for those children as her own. That is what adoption is. Adoption is something that where you can be from anywhere. You can be a totally different person from XYZ place. But automatically, you get adopted into God's family. So what happens, whatever is due for the family, automatically you get it. You get to sit at the table. Now all her adopted children have access to my house. Have I adopted any children? No. I only have 3 that I gave birth to. But my mother's adopted children have access to me and my brother. They have access to my house. They have access to me. How? Because of her adoption. That is the new covenant. That is what Christ has done for the church. But unfortunately, the church has adapted a orphan mentality. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சபைக்குள்ள ஒரு அனாதை புத்தி வந்துருச்சு. நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே கிடையாது, நானே தான் போய் எல்லாத்தையுமே செய்யணும். இப்போ நீ எல்லாமே செய்யணும்னா இப்போ கர்த்தர் எதுக்கு உனக்காக மரித்தார்? கர்த்தர் எதுக்கு உனக்காக வந்தார்? நீ ஏன் எல்லாம் பண்ணிக்கணும்னா அப்போ நீ தான் கடவுள். மெனி பீப்புள் சே அந்த நியூ ஏஜ் ஃபிலாசபிஸ் என்ன தெரியுமா? நீ எனக்கு கடவுள், நான் உனக்கு கடவுள், நானே கடவுள். இதே தான் ஒரு நியூ ஏஜ் திங். அதுதான் இப்போ நம்ம எல்லாரும் நம்பணும். நான் உனக்கு கடவுள், நீ எனக்கு கடவுள், நம்ம எல்லாருமே கடவுள். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. வி ஆல் நீட் காட். வி ஆர் ஆல் ஆர்ஃபன்ஸ் விதவுட் காட். எஸ், அண்ட் வி நீட் டு ஸ்டார்ட் ஆக்டிங் அண்ட் திங்கிங் லைக் sons and daughters of God. Let's look at the promise that Christ, we saw what Paul said in Romans. Let's look at what Christ said in John 14:18. What is the promise that he left? Because only if we identify the spirit in us can we drive the spirit out and embrace the spirit of sonship. If we don't drive the orphan spirit out, we cannot embrace the spirit of sonship. So for us to get into that authority, we need to first shun out the spirit. நம்ம ஒரு பையனா ஒரு பொண்ணா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அநாத புத்தியை எங்கே தூக்கி போடணும்? குப்பை தொட்டியில் தூக்கி போடணும். எங்கே தூக்கி போடுவீங்க? குப்பை தொட்டியில் தூக்கி போடுவீங்க. அப்போ தான் நம்ம
ஒரு பையனும் பொண்ணா இருக்க முடியும். இதையும் நான் வச்சுப்பேன். அப்பப்போ நான் அனாதை மாதிரி பேசுவேன், அப்பப்போ நான் பையன் மாதிரி பேசுவேன்னா உனக்கு அதுக்கு வேற பேர் இருக்கு, பைத்தியம்னு ஒரு பேர். ஏன் தெரியுமா? நான் நேற்று தான் பிரியா கிட்ட சொன்னேன், பிரியா நான் வந்து ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை நான் கட்டுறேன். எதுக்கு? பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்க நான் கத்துறேன். ஆனால் அங்கே 4 டாக்டருங்களை வந்து வேலைக்கு வைக்கிறேன். டாக்டருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா நீங்களே சொல்லுங்க, இந்த பைத்தியத்துக்கு யார் வைத்தியம் பார்ப்பா? அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ சபைக்குள்ள இருக்கு. என்னன்னா பாதி பாஸ்டர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கும் கரெக்ட் இது தப்புன்னு தெரியல. அவங்களும் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தெரியல. ஓ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பைத்தியக்காரத்தனம் தான் கரெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக இருக்கிற ஆள் வந்து பைத்தியம் மாதிரி தெரியறான். தட் இஸ் த ப்ரெசன்ட் சினாரியோ ஆஃப் த சர்ச் அண்ட் திஸ் இஸ் வெரி சேட் because you don't seem to understand. Say, let's look at John 14:18. ரெடியா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Amen. What a beautiful promise. கடவுள் சொல்லிருக்காரு, நான் உன்னை அனாதையை விடவே மாட்டேன், நீ அனாதையா இருக்க வேண்டாம். You don't have to do life alone. You don't have to do it. Why are you doing it? It's like a beautiful story that I always tell you, when you go on a cruise, they give you like a cruise card, right? When they give you a cruise card, you have different VVIP இது ஒருத்தங்க வாங்கி கொடுக்குறாங்க ஒரு கிஃப்ட்டை. நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ ஐ ஜஸ்ட் காட் ஒன்லி டிக்கெட் டு கோ, போயிட்டு இருக்கிற பிரெட் க்ரம்ஸு ஃப்ரீ சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு ரொப்பிட்டு இருக்கீங்க. கடைசியில் க்ரூஸ் விட்டு இறங்கும் போது உங்கள் கார்டை ஃப்ளிப் பண்ணி பார்த்தா எவ்ரிதிங் இன்க்ளூசிவ், ஸ்பா எல்லாமே எப்படி இருக்கும்? உங்களுக்கு திக்குன்னு இருக்குமா? அதே மாதிரி தான் God paid the price. It's the finished work. எல்லாமே is done for you guys. You just need to believe and start moving in the authority. Now let's look at a few qualities of this orphan mentality. Why am I focusing on orphan mentality more na? ஏன்னா நம்ம எங்கெங்கே நம்மளுக்கு என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்க முடியும், right? Because we are trying to move towards a healthy mindset. Okay, we are going to look at all of this and each of us are going to examine ourselves as to which quality we have. இதில் எத்தனை டிக்கு விழுகுதோ அவ்வளோ உங்களுக்கு முத்தி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நம்பர் 1, ஃபியர் ஆஃப் டுமாரோ. ஆஃபன் மென்டாலிட்டி ஹேஸ் த ஃபியர் ஆஃப் டுமாரோ. நாளைய குறித்து ரொம்ப பயம் உள்ள ஒரு ஆள், அனாத மென்டாலிட்டியாக சுற்றுற ஆள். யார்? சபைக்குள்ளே. இதெல்லாம் நான் சபைக்குள்ளே பேசுகிறேன். வெளியில் ஆளுங்க பாவம், அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு who holds our tomorrow? Christ, right? So the first quality is, yes sir, more than all this, solitude. நான் உங்ககிட்ட இதை முடிச்சுட்டு பேசட்டுமா? சாமி பிரதர் வந்து உட்காந்துக்கோங்க கொஞ்சம் பக்கத்தில். சாருக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. It is also a fear, right? Yes, absolutely, you are 100% right sir. Most horrible fear is solitude. Yes. Being lonely. Yes, we are going to address that now very soon. So என்னன்னா next வந்து anxiety. Anxiety is another orphan mentality. Consciously anxious. What are you anxious for? They're constantly anxious. Third mentality is self-reliance. நான் போதும்ப்பா, நான் காலையில் எந்திரிப்பேன், வேலை செய்வேன், நான் கரெக்டாக இருப்பேன், நான் சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை வரைக்கும் சம்பாதிச்சுப்பேன், நான் சாப்பிடுவேன், என் வீட்டோட EMI பே பண்ணுவேன், வருவேன், உட்காருவேன். இந்த மாதிரி புத்தி இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் ஒரு அனாத புத்தி தான். 3வது புத்தி வந்து ஸ்ட்ரகிளிங் டு டிபெண்ட் ஆன் காட். கடவுள் மேலே முழுசாக நம்பிக்கை வைக்க பயப்படுவாங்க. அப்படியே, நம்பியா? இல்லைங்க. நம்பியா? கர்த்தர் இருக்காரியா? இருப்பாரா? ஓகே. ஆன்சர் பண்ணுவாரா? எனக்கெல்லாம் செய்வாரா? எந்திரிச்சு நடையா? கர்த்தர் வந்து உனக்கு ஹீலிங் கொடுத்துருக்காரு, நடக்கலாமா? செய்யலாமா? இதெல்லாம் ஒரு அனாத புத்தி உள்ள ஒரு ஆள். You boast in yourselves that you are self-made. Many people, I see many Christians, they boast, I have done it all by myself, single-handedly, I have done this. My life has been a long struggle, but me as a single woman, I have accomplished X, Y, Z. I can. இந்த மாதிரி பேசுகிறவங்க என்ன தெரியுமா? பெரிய தலையில் வந்து பெரிய ஓ இங்கே போட்டுக்கணும். Orphan. You are a orphan. அனாதன்னு போட்டுக்கணும். ஏன்னா உன்னால் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுனால இட்ஸ் a grace of God. அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, மூக்கு கீழே கை வைங்க அப்படின்னு. இந்த காற்று வருது பார்த்தீங்களா, இது டக்கு நின்று போச்சுன்னா வெறும் உடம்பு வந்து மென்யூர் தான். குட் ஃபர்டிலைசர். இட் பிகம்ஸ் a nice fertilizer.
in the cemetery for some nice fruits, some fruit bearing trees. அவ்வளோதான். That's it. You realize that you must fend for yourself. Sister, this world, I need to take care of myself. I need to take care of my family. I need to take care of my health. You cannot take care of anything even if you stand upside down. தலை கீழே நின்னாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அது எதுவுமே செய்ய முடியாது. யார் அப்படி நினைக்கிறாங்களோ நான் செஞ்சிருவேன் அப்படின்னு, அவங்க தான் இந்த உலகத்தில் பெரிய அனாதை. பிக்கெஸ்ட் ஆஃபன் இஸ் தட் பர்சன் who thinks. Okay, performance driven. I will do this. 5 years I've done this. இதை போட்டிருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இந்த FD வச்சுருக்கேன், அது மெச்சூர் ஆகும், எனக்கு சொந்த வீடு இருக்குது, நான் கவலைப்பட வேண்டாம். ஒரு earthquake, ஒரே earthquake தான். நீ எங்கே இருப்ப, உன் வீடு எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரே வெள்ளம், அவ்வளோதான். ஒரே கிராஷ் இன் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரைட்? Just one crash in the market, your mutual funds is gone. People keep putting their trust in mutual funds and EMIs and this and that. FDs. One crash gone. 10% அது 12% அது 2% recover பண்ணதே கஷ்டம் மேடம். எதுவாக இருந்தாலும், ரைட்? Then scared to help others that you might have lack tomorrow. சில பேர் பயப்படுவாங்க. ஐயோ இதுதான்ப்பா இருக்கிறதே பெரிய அநாத ஸ்பிரிட்டு. போய் கேட்பேன், என்னங்க ஒரு விதவைக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னங்க இங்கே வாங்க ஒரு ஆளுக்கு உதவி பண்ணுங்க. அப்படியே துடிப்பாங்க. அப்படியே சிஸ்டர் இது அதுக்கு தான் ஐ ஹவ் டோல்ட் பிரியா, ஒரு புது ஜீன்ஸ் இவங்களுக்குன்னு தைக்கணும்னா தெரியுமா, பாக்கெட் இங்கே இருக்காது, கீழே வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் நிறைய சில்லறை ரொப்ப முடியும். போகிற இடத்துலலாம் கையை உள்ளே விட்டு இருக்கிற ரெண்டு சில்லறைங்களை அடிச்சுட்டு போகணும். தட் இஸ் ஹவு, பிகாஸ் யூ நோ வாட், தே கேன் நாட் ஹெல்ப் another person. தே ஆர் ஸோ ஸ்கேர்ட். ஐயோ நான் கொடுத்துட்டேன்னா இந்த மாதம் ஆனால் ஒரு 1000 ரூபாய் ஒரு விதவைக்கு கொடுத்தா என் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த 1000 ரூபாவை வச்சு நான் ஒரு வாரம் நான் காய்கறி வாங்கிடுவேன் தெரியுமா? அவ்வளோ சாமர்த்தியம் நான், அவ்வளோ பெரிய ஆள் நான். கர்த்தர் அடுத்த நாள் உயிர் எடுத்துருவார் தெரியுமா? அதுக்கப்புறம் நீ தான் வந்து என்ன ஆகுவ, ஃபர்டிலைசர் ஆக என் காய்கறிக்கு. நான் நாளைக்கு சாப்பிடுவேன் பார்த்தீங்களா தெம்பா காய்கறிக்கு, அதுக்கு உன் உடம்பு தான் ஃபர்டிலைசர். எங்கே? சுடுகாடில். சில பேர் வந்து சனிக்கிறாங்க, என்னடா இந்த பாஸ்டர் ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, கொஞ்சம் மக்களை எழுப்பணும்ல, எல்லாம் அப்படியே தூங்கிடுவாங்க. எனிவே எல்லாரும் நம்ம கடைசியில் தூங்க தான் போகிறோம், அங்கேயாச்சும் கொஞ்சம் முழிச்சிருக்கலாமே. தே ரேர்லி டைத். யூனோ ஹூ ரேர்லி டைத்ஸ்? ஆஃபன் ஸ்பிரிட். டைத்தே பண்ணாது. இப்போ சில பாஸ்டருங்க இருக்காங்களே, இப்போ அவங்கள பற்றி நினச்சாலே எனக்கு தலைலாம் வலிக்குது. சரி இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் டைத் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் மக்கள் டைத் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு மார்னிங் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, ஈவினிங் சர்ச்சு. நான் என்ன கேட்குறேன், ஆர் யூ கோயிங் டு கோ அப் டு ஹெவன் அண்ட் ஹோல்ட் அ போர்ட், வி ஆர் ஆல் பீப்புள் ஃப்ரம் மார்னிங் சர்ச், வி ஆர் ஆல் பீப்புள் ஃப்ரம் ஈவினிங் சர்ச், ஐ ஆம் பீப்புள் ஃப்ரம் அண்டர்கிரவுண்ட் சர்ச். Christ is coming for the church. Okay? You need to stand and give an account of all the churches you have attended. இப்போ நான் போயிட்டு காலையில் வந்து I'm eating my breakfast in Taj, example. Afternoon I'm eating my breakfast in maybe Leela. Dinner I'm eating my breakfast in Shashwata Cafe. நான் பில்லை வந்து வெறும் காலையில் தாஜில் மட்டும் கொடுத்துட்டு மற்ற 2 இடத்துல ஓசியில் சாப்பிட முடியுமா? ஏன் முடியாது? எங்கே நீ சாப்பிட்றியோ அங்கே நீ பில் கட்டணும். 3 சர்ச்சுக்கு போய் 3 சர்ச்சில் வந்து உன் நாக்கை வெட்டு பண்ணுறேன்னா 3 சர்ச்லேயும் உன் பாக்கெட்டை திறக்கணும். ரொம்ப பாக்கெட்டை திறக்க பயமாக இருக்கா? ஒன்றுமே செய்யாத, 4 செவத்துக்குள்ளேயே உட்காரு. அதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா உள்ளே வச்சு அதே 4 செவத்தில் வந்து ஒரு காஃபன் மாதிரி இருக்கும், ரெடி பண்ணி உன்னை புதைச்சிட்றேன் நான். பிகாஸ் இங்கேயும் சாதிக்காத அங்கேயும் சாதிக்க போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் வாட். தென் okay, they don't have a conscious drive to earn love, approval or salvation. They don't have. அந்த இதுவே இருக்காது அவங்களுக்கு. ஒரு என்ன சொல்கிறது, they feel like, oh, I have to earn this person's love, I have to earn salvation, I have to earn, approval of people. நான் நல்லா ஒழுங்காக போயிட்டு நான் அதை செஞ்சுட்டேன்னா ரொம்ப நல்ல பிள்ளை நினச்சிடுவாங்க. I'll do this to gain this approval, I will do this. You cannot earn love, you can't earn approval, you can't earn salvation from God. You just cannot earn it. It's a grace. Okay, focus on works rather than grace. நிறைய பேர் will give me a list, பெரிய லிஸ்ட் they'll give me.
You know what, sister? We come from a pastor's family. இது மாதிரி யாராவது இந்த இன்ட்ரடக்ஷன் எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்போவே என் மைண்டில் உங்களுக்கு -20 இல்லை -50 straight away -50. They'll come and say, they'll focus on their works. We are used to this. I have done this. Brothers, sisters, you cannot boast of any of your works. If you're going to stand by your works, no, you cannot stand before Christ. That is the first orphaned mentality. Threatened by the success of others because of an underlying sense of insecurity, scarcity and inadequacy. என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தர் நல்லா ஜெயிச்சுட்டான் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில், இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஐயோ அவன் ஜெயிச்சுட்டானா, அவன் வீடு வாங்கிட்டானா, அவன் கார் வாங்கிட்டானா. ஏன் அவங்களுக்கு இந்த பயம்னா, ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு இதை செய்ய மாட்டார், அவன் நல்லா ஜெயிச்சுட்டான், ஐயோ எனக்கு செய்ய மாட்டார். Because they feel they're orphans. God feels X has got something, you cannot get it because you are basically so insecure and you have the scarcity mentality. You feel you're inadequate to experience anything from Christ. This is what the Bible addresses as fatherless. In Psalm 58:5, God describes himself as a father to the fatherless. He says, I am a father to the fatherless. நான் யாருக்கு அப்பா இல்லையோ அந்த அப்பா இல்லாதவங்களுக்கு நான் தான் அப்பாவாக இருப்பேன். So God is saying, I am the father to the fatherless. So that is the promise that God has, given us. Next we're going to see orphan spirits who are believers. சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் எப்படி பேசுவாங்க, அவங்க ப்ரேயர்லாம் பாருங்கன்னா டெஸ்பரேட்டாக இருக்கும். கர்த்தாவே கடை திறந்து பாருங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேரோட வாய்ஸே மாறிடும். கடவுளே இந்த பிள்ளைய கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். என்ன நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, சடனாக ஏன் ப்ரேயர் டைமில் இப்படி? ஏன்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷன் தான் அவங்கள கர்த்தரோட மனசை அப்படியே உருக்கி அவங்களுக்கு கொடுக்க போதான். ஸோ தே வெரி இன்ட்ரெஸ்டட். சில பேர் நல்லா இருப்பாங்க, ப்ரேயர் டைமில் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அழுகிறீங்க? ஐயோ என் கண்ணீர் கர்த்தர் முன்னாடி இருக்கும், ஒன்றுமே ஆகாது. யுவர் சால்ட்டி டியர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங். சில பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, எதுக்கு இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, இருந்துகிட்டே. பிகாஸ் தே ஃபீல் நோ பை தெம் ஸ்டாவிங். தர்னா தெரியுமா, ஹங்கர் ஸ்ட்ரைக் மாதிரி இருந்து கர்த்தர்கிட்ட நான் பட்னியாக இருந்து நான் வாங்கிக்க போகிறேன், முடியவே முடியாது. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகே, தோஸ் ஆர் தி டெஸ்பரேட். யூ ஜஸ்ட் ரீச் தட் டெஸ்பரேஷன். ஸோ யூ ஆர் ஸோ டெஸ்பரேட் பிகாஸ் யூ நோ only an orphan is desperate. A son or daughter is not desperate. We don't have to do anything. Your attitude is just like an orphan. They are not generous. Okay, they only keep storing, they never give. They're always anxious. Their heart is always heavy and they're always lonely. எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பாரம், எனக்கு ஒரு மன பாரம். ஏன்? கர்த்தர் தான் இருக்காரு, அப்போ எதுக்கு உனக்கு மன? எப்போவுமே ஹெவியாக இருப்பாங்க. தே ஆர் லைக் ஸ்லேவ்ஸ் டு தேர் ஜாப்ஸ். வேலை தான் அவங்களுக்கு பாஸ். அவங்க என்ன ஒரு நாள் ஆல்சோ தே வில் நாட், தே நாட் ஃப்ரீ. தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்லேவ்ஸ் டு தேர் ஜாப் பிகாஸ் தே ஃபீல் வேலை விட்டால் சோறு இல்லை. என்ன பண்ணார் கர்த்தர்? ஒரு டெசர்ட்லேயே விருந்து வச்சார். உனக்கு என்ன வேணும்? கறி வேணுமா? மேலே தான் போகிறேன். உனக்கு தண்ணி வேணுமா? நான் ராக்லேருந்து தரேன். உனக்கு எதாவது ப்ரெட்டு வேணுமா? மேலே தான் போகிறேன். ஒரு ஜோக் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு. அந்த மாதிரி உண்மையாகவே மேலே இருக்கிறவன் பார்த்து டெசர்ட்டில் வனாந்திரத்தில் ஒரு ஜனத்தை, ஹியூஜ் குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்தாரு. தட் இஸ் த காட் தட் வி சர்வ். That is the God that we serve. So it's like huge. It's huge. You don't have to be a slave. Okay, that's what God said. Sabbath. Why was Sabbath proved? Why was Jubilee year given? Because it proved the nations, நீங்க அந்த மாதிரி கிடையாதியா. Don't be a slave to your work. Don't enslave yourself. நீ வேலை செஞ்சாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, வேலை செய்யலனாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. As long as you're connected to me. As long as you're connected to me, you're going to be fine. You don't have to survive. Okay, you'll survive even if you lose your house, your job, or your spouse. There are many people who come and tell me, oh, I've had a breakup. I lost someone very close. Or people who are going through divorce. Or people who have recently lost their spouse. You know what? It's very hard. But you know what? You will do just good. Because you know why? You haven't lost God. The day you lose your connection with God, that day only you should be anxious. என்னைக்கு God turns his face away from you, that day be anxious. Till then you don't have to be anxious. You don't have to worry. You don't have to break your head.
You know why? In all things. Ruth she lost her husband. God gave her back. Right? Gave her back. Didn't he? Yes, he did. They're all overall desperate crowd of people. The church is desperate today. Desperate. The church that is called the bride of Christ is desperate. The church that is called something, an army for Christ, is desperate. The church that is supposed to stand and witness to the nations is desperate. நம்மலாம் வித்தியாசமா இருக்கணும். வித்தியாசமான ஜனம். கர்த்தர் நம்மள வித்தியாசமா இருக்கிறதுக்கு தான் வேற மாதிரி சொன்னாரு. நீ இப்படி இருக்காத, நீ இப்படி இரு, நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணு, நீ ஏன் மேல நம்பு. ஆனா நாம் எப்படி ஆயிட்டோம்னா உலகம் மாதிரி ஆயிட்டோம். உலகம் பயப்படுது, நம்மளும் பயப்படுறோம். உலகம் வேலைக்கு ஓடுது, நம்மளும் ஓடுறோம். சண்டேயும் நம்ம ஓடுறோம். ஏன் தெரியுமா? அப்போதான் எக்ஸ்ட்ரா ஜாப் கிடைக்குமா. ஈவன் சண்டே வி ஆர் ரன்னிங். வி ஃபார்ம் குரூப்ஸ். குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த குரூப்னா சர்ச்சுன்னு ஒரு பேரில். நீங்கள் எந்த குரூப் சிஸ்டர்? சிஎஸ்ஐ. நீங்கள் எந்த குரூப் சிஸ்டர்? மெத்தடிஸ்ட். உங்கள் குரூப் என்ன பேர்? நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க, நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், அவங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். உன் மேலே எனக்கு போட்டி, என் மேலே உனக்கு போட்டி. அவங்க பண்ணுறது கரெக்டு, நீ பண்ணுறது தப்பு, இவங்க கொடுத்தா கரெக்டு, இவங்க பண்ண. எனக்கு பாதி கல்யாணம் என்ன வருது தெரியுமா? இப்போ 13th நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம். ஓகே, பாதி கல்யாணம். You know how it comes to Rays of Light? You know how? Because half the churches refuse to get people married. கான்வெர்ட்டா? கல்யாணம் பண்ண மாட்டேன். ஈஸி கான்வெர்ட்டா? பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த இதுலேருந்து வந்திருக்கீங்க? நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்த ரிஜெக்ட்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணுறேன். ஆல் ஆர் வெல்கம் இன் டு ரேஸ் ஆஃப் லைட். ப்ளீஸ், எனி சர்ச். உனக்கு கண்டிப்பாக நான் எல்லாமே பண்ணுவேன். நீ அப்புறம் ரெக்கார்டிங் போகுது. Then it becomes most a tick box exercise. Coming to church, okay, doing anything becomes a tick box exercise. See, this is what I'm talking about. This is the orphan spirit that I'm talking about. Church, I want to tell you, you know what? We're not orphans. நம்ம அனாதை இல்லை. நல்லது உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு அனாதை இல்லை. திரும்புங்க பின்னாடி திரும்பி சொல்லுங்க, எல்லா பக்கமும் சொல்லுங்க, நான் ஒரு அனாதை இல்லை. கர்த்தர் என்ன பார்த்துப்பாரு. God will take care of me. My bills are paid. My health is under whose covering? God. God will take care of me. God has given us a spirit of authority in Christ in order to have dominion. What has God given us? Authority. He's given us, see, as a son or a daughter. Now my children, நீங்கள் யாராவது அனாதை ஆசிரமம் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? வெரி குட். இந்த பக்கம் யாரும் போய் அனாதை ஆசிரமம். அடுத்த ட்ரிப்புக்கு உங்கள் பேர்லாம் வரலன்னா பாருங்கள், அனாதை ஆசிரமம் போகிறோம். If you look at the orphans, if you look at an orphan, you know how it is. It's very heart touching. அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹக்னா என்னன்னு தெரியாது, ஒரு அம்மாவோட அன்புனா என்ன தெரியாது, ஒரு வேளை சாப்பாடுனா என்ன தெரியாது. They don't know. They just don't know that. I was so touched by the pictures when Melvin and Pastor Sammy went and gave, the food to the people on the street. The amazing stories when they went there. கொஞ்சம் சேர்ஸ் போடுங்களேன் உட்காரத்துக்கு, இல்லை முன்னாடி உட்காருங்க. So when I just looked at the stories and I was like, God, most of the stories are like, எதுக்கு நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க அம்மா, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அம்மானா, எனக்கு என்ன தெரியுமா, என் பையன் ரோட்டில் விட்டுட்டான். கரெக்ட் Melvin? That was the story, right? So if you look at those people, orphans, they've been orphaned. அவங்களுக்கு யாரும் கிடையாது. They don't have anybody. That contrast when you look at an orphan child. Many times I've seen this in my spirit. I've seen this thing. I look at those people and I look at my children in the car. They'll be sitting, they'll be reclining the seat, they'll be leaning. You know why? The confidence. My mom and dad are there. They will take care. Next meal, ஒரு ஆஃபனுக்கு ஒரு மீலும், ஐயோ எனக்கு சப்போஸ் ஐ நீட் சிக்கன் பிரியாணி, டுடே சம்மன்ஸ் பர்த்டே, யாராவது ஒருத்தங்களோட I felt one birthday of my daughter, I went to give chicken biryani and some sweet to an orphanage. I took my children and went, and then I decided I'm going to stop doing that because it really became so heavy for me, because I went and I cut the cake for my children, and when I gave that biryani for my daughter's birthday, it just became a reminder of what those kids can never have.
And they were looking at my daughter, and and my daughter was like serving them. And it just gave me the thing that, oh my God, these children can never have this. And it just broke my heart. அன்னைக்கு இல்லைனாங்க நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். அன்னைக்கு நான் முடிவு எடுத்தேன், நான் இனிமே வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து யாரோட பர்த்டேக்கும் ஒரு ஆனிவர்சரிக்கும் நான் போக மாட்டேன். நான் சும்மா வேணா நான் போயிட்டு வரேன். நான் சும்மா வந்து we can go and we can do. So when you see that, it kind of gives you that நம்மளும் அந்த மாதிரி தாங்க இருக்கோம். கர்த்தர்கிட்ட நம்ம எப்படின்னா God has adopted us, but we are still like orphans. அதே மாதிரி அடுத்த வேளை சாப்பாடு எங்கே கிடைக்கும்? If my daughter starts behaving like an orphan to me, I would be so hurt. I'm going to leave. Okay. So, okay, let's read Hebrew 3:6, please. We're going to talk about a servant, and in the Old Testament, we were called to serve. Okay, Moses was a servant. They were called to serve. They had duties, they had obligations. In the New Testament, under the New Covenant, we are sons. God just came and flipped. Jesus shifted the paradigm and introduced the New Covenant as he said, "Inimeni en paiyan." We still serve God, but we don't serve God out of fear, out of obligation. எனக்கு இது வேணும், அதுக்காக நம்ம கர்த்தரை வந்து சேவிக்கிறது கிடையாது. We serve because இது எங்கள் அப்பா வீடு. அந்த எங்கள் அப்பா வீடு மயிலாப்பூரில் இருந்தாலும் எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா வீடு வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் எங்கள் அப்பா வீடு. Church is church everywhere under any name. If this name changes to any other name, will this stop being a church? No, it's still a church. We are still going to do church things. This is just a name for இந்த உலகத்துக்காக இது ஒரு பேர், அவ்வளோதான். இந்த பேரை நம்ம எடுத்துட்டு வேற எதனா ஒரு பேரை எங்கே போட்டாலும் அது இன்னும் சபை தான். Because we serve God, because that is my father's business. இது எங்கள் அப்பா வேலை, யாரும் சொல்ல தேவையில்ல. இந்த குடும்பத்துக்குள்ளே நான் பிறந்துட்டேன், நான் இதை செய்ய தான் வேணும். A businessman's son knows that when he grows up, he will study to take care of his father's business. Right? He's not going to be, nobody's going to go tell him, டே தம்பி நீ இதை பண்ணணும். ஒரு அனாதைக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் அப்பா அம்மா யார், நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு நிற்கும். A son born in a family does not need that. Can you read that? Hebrew 3:6 whatever. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். Amen. So as sons and daughters, we don't serve as servants. ஒரு வேலைக்காரன் தான் வந்து அப்ரூவலுக்காக வேலை பண்ணும். ஒரு வேலைக்காரன் தான் ஓனர் பார்க்குறான்னு வேலை பண்ணும். ஒரு வேலைக்காரன் தான் சம்பளம் கொடுத்தா தான் வேலை பண்ணுவான். எதான வேலைக்காரன் சம்பளம் கொடுக்கலன்னா வேலை செய்வானா? வேலை செய்ய மாட்டான், போயிடுவான். ஏன்னா அது வந்து அவனுக்கு ஒரு வேலை. அவனா நினைப்பான், இந்த வீட்டில்னா இன்னொரு வீட்டுக்கு போய் வேலை பண்ணிடுறேன் நான் சம்பளம். ஏன்னா அவனுக்கு ஃபோக்கஸ் வந்து சம்பளம், ரெக்கக்னிஷன், அப்ரூவல். ஒரு பையனோ பொண்ணோ தே சர்வ் அவுட் ஆஃப் வாட்? இன்ஹெரிட்டன்ஸ். எங்கள் அப்பா வீடு. See, serving in the church, being a part of the church, growing as a believer is your inheritance. That's who you are. That's what Christ came for. You don't have to change that. You don't have to change that into being something else. Right? Serve because it is part of your inheritance. And automatically you align with the vision and will of God. Many people come and ask me, பாஸ்டர் உங்கள் விஷன் என்ன, உங்கள் விஷன்லாம் என்ன மினிஸ்ட்ரிக்கு? நான் பார்ப்பேன் உங்களை, என் விஷன் என்ன விஷனாக இருக்க போகுது? தனியாக நான் உட்காந்து எதனா ஆராய்ச்சி செய்ய போகிறேன்னா? பாஸ்டர் ஸ்ருதிஸ் விஷன் இஸ் சம்திங் நியூ. நான் இதே சொல்லுவேன், பார்த்தீங்களா கர்த்தர் சொன்னார்ல கிரேட் கமிஷன், அதான்ப்பா என் விஷன். வேறு எதுவுமே ஐடியா கிடையாது. நான் புதுசாக ஏதோ தயாரிக்க போகிறது கிடையாது. என் விஷன் என்ன தெரியுமா? பேப்டைசிங் பீப்புள், கோயிங் டு த நேஷன்ஸ், spreading the gospel. This is my vision because I'm born in this family. I am adopted in this family. Hence, my father's vision is my vision also because I call him Abba Daddy. So his vision is my vision. Nobody needs to tell me to show up on Sundays here. எனக்கு nobody needs to pay me. எங்கள் அப்பா வீட்டில் எதனா குறை வந்துச்சுன்னா நானே பணப்போட்டு செஞ்சுருவேன். ஏன்னா இது எங்கள் அப்பா வீடு. எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல, பாஸ்டர் வாங்க பாஸ்டர், பாஸ்டர் உங்களுக்கு நாங்கள் வந்து டீ பன் வாங்கி தரோம், பாஸ்டர் புது ட்ரெஸ்ஸு வாங்கி தரோம்,
வந்து கொஞ்சம் ஒரு சர்வீஸ் நடத்தி கொடுங்க. ஏன்னா யாரும் கெஞ்ச தேவையில்ல. எங்கள் அப்பா வீடு இங்கே இருந்தாலும் நான் வருவேன், எங்கள் அப்பா வீடு அமெரிக்காவில் இருந்தாலும் வருவேன், எங்கள் அப்பா வீடு எந்த தெருவில் இருந்தாலும் வருவேன், எந்த குடிசையில் இருந்தாலும் நான் வருவேன். ஏன் தெரியுமா? அது எங்கள் அப்பா வீடு. தட் இஸ் மை பர்த் ரைட். ஐ ஆம் born ஆஸ் அ டாட்டர் இன் திஸ் ஹவுஸ். இப்போது எத்தனை பேர் தெரியுமா, சில பேர் அப்பா அம்மா செத்துருவாங்க, செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ மை ஃபாதர்ஸ் வில். ஆக்சுவலாக சிஸ்டர், அந்த ஓரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, அதை விற்று நான் பணம் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா பாருங்களேன், நிலம் ஊரில் வச்சுருக்காரு. உங்கள் அப்பா செத்தாலும் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் தேர். அப்போது உலகத்தில் இருக்கிற சொத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து மூளைக்கு தேடி அதை என்கேஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே. அப்போ அதே சர்ச், அதே கிங்டம். யூ நோ சம்திங், இன் த நியூ டெஸ்டமெண்ட் த மோஸ்ட் ஸ்போக்கன் வேர்ட், யூ நோ வாட் இஸ் இட்? Kingdom of heaven. Christ always says, my father's house, the kingdom of heaven is like this, the kingdom of heaven is like that. கர்த்தரோட ராஜ்யமோ இது மாதிரி, ஒரு கடுகு மாதிரி, அது இப்படி, ஒரு ஆள் இப்படி போகிறான், அது அப்படி. அதிகமாக பேசப்பட்ட விஷயமே எது தெரியுமா? The kingdom. I always tell people, we are in a kingdom, and in a kingdom the king will take care of his people. We are not in a democracy. We don't have to fight. டெமோக்ரஸி தான் அங்கே பிரச்சனை. நீங்கள் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், கிங்டம்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, ரிப்பப்ளிக்னா என்ன. ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ரஸி தான் நம்ம ரைட்ஸுக்காக சண்டை போடணும். எனக்கு இதை கூட. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சபை எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? எப்படி ஆயிடுச்சு? டெமோக்ரஸி ஆயிடுச்சு. நான் போய் கேட்பேன், என்னப்பா பண்ணுறீங்க? வி ஆர் பாம்பிங் ஹெவனா. ஒரு ஆள் தான் கேட்டேன், யோ பைத்திய பையா நீ, வி ஆர் ஷேக்கிங் ஹெவன்ஸ் கேட். ஏன் ஷேக் பண்ணுற நீ? வி ஆர் ஃபாஸ்டிங் டில் ஹீ ஸ்பீக்ஸ் டு மீ. அந்த காலத்தில் ஏப்ராம் சும்மா போனார், ஃபேஸ் டைம் பண்ணிட்டு வந்தார் கீழே. ஒரே ஃபேஸ் டைம் தான், அவ்வளோதான். அவரும் கர்த்தரும் ஆன் பண்ணி எஸ் காட் இதை செய்யு, ஓகே கர்த்தரே, கீழே வந்துட்டார், அவ்வளோதான். இப்போ நீங்களாம் போயிட்டு உட்காந்து இந்த மலைக்கு போகிறேன், அந்த மலைக்கு போகிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். நாட் நெசசரி. Nobody needs to bomb heaven. Nobody needs to shake heaven. Nobody needs to beg God. You don't need to do it. Why are you wasting your time? It is your birthright. It is your identity in Christ. I'll give you an example, okay? An ambassador, you know, not car kadiyadu. An ambassador of a country. When you are an ambassador of a country and you go to another country. Now, example, if I'm an ambassador of India and I go to Dubai, I represent what? My country. Okay, who's going to pay my bills? Dubai or my country? My own country. If somebody acts smart with me in that new country, which army defends me? My country. If I have a problem, if somebody hijacks my flight or somebody kidnaps me, which government backs me? My company, my country. அதே மாதிரி தான். All of you sitting here are ambassadors of heaven. Somebody who touches you touches your country, heaven. Somebody who touches you, again, உங்களை தொடுறவனோ யாரை தொடுறான்? கடவுள் வந்து தொடுறான். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வாழ வேண்டிய ஆள் கிடையாது. உங்கள் கண்ட்ரி வந்து மேலே, ஹெவன். பரலோக ராஜ்யத்துலேருந்து கீழே வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு அம்பாசிடர். அம்பாசிடர் தமிழ் என்னது வியூவர்ஸ்க்கு? அம்பாசிடர் என்னது? தூதுவரா? ஓகே. ஸோ யூ பிகம் அந்த ஊரோட தூதுவராகிடுறீங்க நீங்கள். ஸோ எனி திங் தட் ஹேப்பன்ஸ் டு யூ, த கண்ட்ரி டேக்ஸ் இட் சீரியஸ்லி. நீங்கள் தனியாக டூரிஸ்டாக போகும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, சர்ச்சில் நம்மலாம் டூரிஸ்டாக போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறீங்க? சர்ச்சுக்கு டூரு போகிறேன். வி ஆர் கோயிங் ஆன் அ மினிஸ்ட்ரி கேம்ப். எதுக்கு நீ கேம்ப் போகிற? போவே தேவையில்லையே நீ. We are all going to have a barbecue evening in the beach. Good. Please have a barbecue evening in the beach. If you guys are growing and soul winning, please do it. Don't do church activities. Church is not a event management company. Church வந்து ஈவெண்ட்டுக்காக கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த ஒரே விஷன், எல்லா உலகத்துக்குள்ளே போ, மேக் டிசைபிள்ஸ், கிவ் பேப்டைஸ் பீப்புள், மூவ் ஆன். போயிட்டே இரு வேறு வேறு இடத்துக்கு.
ஒரே இடத்துல உட்காந்து அந்த இடத்துல பெரிய ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ளே நீ ஒரு ராஜாவாக நின்று உனக்கு பக்கத்தில் இந்த பக்கம் நாலு பாஸ்டர், இந்த பக்கம் 4 பாஸ்டர், பாடுறதுக்கு பின்னாடி ஒரு கொயரு, உனக்கு பூ தூவுறதுக்கு 2 ஆள், இதெல்லாம் வச்சு நீ உட்காராத தயவுசெய்து. அந்த பணத்தை வச்சு ஒரு 10 சர்ச்சை ஆரம்பி, 4 ஏழைங்களுக்கு சோறை போடு, விதவைங்களுக்கு போய் அப்பாவா தம்பியா பையனா இரு. தட் இஸ் ட்ரூ ரிலிஜன். That is what God wants you to do. That is when heaven will back you. Many times heaven doesn't back any believer because you are tourists. Will any country back a tourist? No, not really. Unless you go to the embassy, you need to do lot of things. இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டாக அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படியே சர்ச்சா, இந்த சர்ச் நல்லா இருக்கா, அந்த சர்ச் நல்லா இருக்கா, இங்கே உட்காரலாமா, அங்கே ஹாய் பாய் சொல்லலாமா, இங்கே ட்ரிப் போகலாமா, யார் வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் பண்ணலாம். இது ஒரு புது ட்ரெண்டுங்க. இது வேற போயிட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணுறதை நிறுத்திட்டு ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ ஆர் அன் அம்பாசிடர். ஹெவன் இஸ் பேக்கிங் யூ. யூ ஆர் ஹியர் ஆன் அ மிஷன். யூ ஹாவ் லிமிட்டட் டைம். இங்கே பாருங்கள், இங்கே காற்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் விளையாட்டே. நிறைய பேர் நிறைய விளையாட்டு இங்கே விளையாடிட்டு இருக்கீங்க. நிறைய விளையாட்டு, மேனிப்புலேஷன், இது பண்ணுறது, காசிப் பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை செய்வேன், அதை செய்வேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டெல்லாம். இதெல்லாம் இந்த மூச்சு வரைக்கும் தான். இது என்னைக்கு நிற்குதோ நல்ல ஃபர்டிலைசராக ஆகிடுவீங்க நீங்கள். அவ்வளோதான். யூ பிகம் அ குட் ஃபர்டிலைசர். தட்ஸ் இட். நத்திங் மோர். And you need to go and give account to God. You really need to go and give account to God. You need to understand, that the new covenant, new birth, adoption, being born again, we have to move from a position of authority. Today I want to tell you guys the basic, okay? People ask me, what is it for me to be adopted in this family? 2 things. Number 1 is salvation. Number 2 is baptism. Non-negotiable. Many people நான் கேட்பேன் நிறைய பேர்கிட்ட, பேப்டிசம்னாலே பயப்படுவாங்க. நான் தான் கேட்டேன், நான் உன்னை தீயா மிதிக்க சொல்கிறேன், தீ மிதிக்க சொன்னால் பயப்படையா? சரியா? அவன் நல்ல ஜாலியாக தீ மிதிச்சுட்டு அதுக்கே பூ மிதிக்கணும் அப்படின்றான். உன்னை நான் தண்ணீரை என்ன நடக்க சொல்லலாம். சப்போஸ் இயேசு சொன்ன மாதிரி, பா தண்ணீரை நடந்து காட்டுப்பானா, ஐயோ பாஸ்டர் தண்ணீரை நடக்கணுமா, என்ன பாஸ்டர் அப்படின்னு நான் கேட்கலாம். தண்ணியில் கூட நடக்க வேண்டாம், வெறும் ஒரே நிமிஷம் வா, உன்னை ஒரே ஒரு முக்கு தான், ஒரே முக்கு நானே என்னோட கையால் உன்னை முக்கி எடுத்துருவேன், அவ்வளோதான். இட் இஸ் மேண்டட்டோரி. You don't have options here. கர்த்தரே அதை பண்ணாரு. So 2 important tick box is not which church you are going to, எந்த சபைக்கு போகிறேன், எந்த சபையில் உட்காரேன், எவ்வளோ தூரம் கத்துறேன், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் salvation, number 1, that is your identity in Christ. And number 2, second identity is that you need to be baptized. On Friday I did three things, okay, which is important in sonship. எதுக்கு நம்ம ஒரு பையனாக இருக்கோம்? 3 விஷயம், 3 ஐ நான் பண்ணேன். என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி, இன்டிமசி, இன்ஹெரிட்டன்ஸ். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? லைக் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. certain passports you don't need visa, you can just walk through because your passport is so thing. God has given you guys an heavenly passport, heavenly identity. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லப்பா. நீங்கள் ஏன் போய் ஒரு வீசா ஆஃபீஸில் நின்றுட்டுருக்கீங்க? ஏன் இந்த வீண் கஷ்டத்தை தலையில் போட்டுக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆல் ஆக்சஸ் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் கோ ஸ்வைப் யுவர் பாஸ்போர்ட், புட் இட் ஆன் த திங், வாக் இன் அண்ட் கோ. தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். ஹூ ஹஸ் அலாட்டட் யூ. இப்போ யோசிச்சு பாருங்கள், ரோட்டில் இருக்க நிறைய பசங்க இருக்காங்க, ரைட்? இமேஜின் இஃப் ஒன் சூப்பர் வெல்த்தி ஃபேமிலி கோஸ் அண்ட் பிக்ஸ் அப் த சைல்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரீட். இப்போது அந்த குழந்தை பிச்சைக்கார குழந்தைன்னு சொல்லுவாங்களா, இல்லை அந்த பணக்கார வீட்டு குழந்தைன்னு வாங்களா? Question. Because it is now adopted into. குழந்தைக்கு டவுட் வரவே கூடாது. அப்போது அடுத்த வேலை சோறு, அம்மா கொடுங்கம்மா அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே பிச்சை எடுக்குமா குழந்தை? அந்த மாதிரி தான் சர்ச்சில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்களாம். ரொம்ப எடுக்கிறீங்க. எனக்கு காதில் ரத்தம் வருது, எனக்கு சில நேரம் பஞ்சு வச்சுக்கணும் போல இருக்கு. உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டால் நானே டீமோட்டிவேட் ஆகிடுறேன். அதுதான் தனியாக போய் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டு வரேன். சொல்கிறேன், சாமி கொஞ்சம் நடத்திட்டு இருங்க சாமி, நான் கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு வரேன், எல்லாம் ரொம்ப தொங்கிடுறேன் நானே
அம்மா கர்த்தரே. சில பேர்லாம் ஜெபிப்பாங்க பாருங்க, எனக்கு வந்து அப்படியே அப்படியே கண்ணை திறந்து நான் பார்ப்பேன் பிரியாவை. என்ன பிரியா அப்படின்னு, அப்பாவே. அது அப்படியே இருக்கும். இந்த பிச்சைக்காரன் கத்துவான் பார்த்தீங்களா, அம்மா பிச்சை போடுங்கம்மா. இப்போ சிரிக்கிறீங்களே, அந்த ஜெபத்துக்கெலாம் எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா? நீங்கள் எல்லா மூஞ்சிங்களும் எனக்கும் தெரியும் எந்தெந்த மூஞ்சினா ஹல்லேலூயா சொல்லுச்சுன்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்படியே அழுவாங்க. அப்படியே யாருமே கர்த்தர்கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து புழுவோ பூச்சியோ இல்லை. யூ ஆர் பாட் வித் அ ப்ரைஸ். யூ ஆர் டேக்கன். யூ ஆர் த பாண்டேஜஸ் ஆஃப் சின். Christ came, bent down, gave his life, stood in that place, said it is finished. You are my daughter, my son. He took you now. Now you need to understand. Church, understand and move in that authority. இப்போ நீங்க வந்து ரோட்ல இருக்கிற பிச்சைக்கார வீட்டு புள்ள கிடையாது. நீங்க வந்து ராஜாதி ராஜத்தோட புள்ள. இப்போ நீங்க பிச்சைக்கார மாதிரி அழுகக்கூடாது. பிச்சைக்கார மாதிரி அடுத்த நாள் சோறு எங்க வரப்போகுதுன்னு கத்தக்கூடாது. கூச்சல் டைனிங் டேபிள் மேலே வந்து ஏறி வந்து குதிக்கக்கூடாது. யூ ஆர் ஹூ சன் நவ்? The wealthiest person's son. So you need to start moving in that authority, saying, I am different. I don't have to do this. I don't have to worry about tomorrow. I don't have to break my head about things. God has it sorted. I just need to do my daddy's business. Okay? That is your identity. Second is intimacy. You need to be close to your daddy. You can't be, once you're adopted, நீங்கள் வந்து நான் காலையில் வந்து நான் போய் குடிசையில் இருக்கேன், நைட்டு மட்டும் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். வில் இட் ஒர்க்? நோ. கொஞ்சம் ஒரு 2 hours மட்டும் பிச்சை எடுத்துறேன், சில்ட்ரன்லாம் தேவை எனக்கு, டிப்ஸாக வச்சுக்கிறேன், இங்கே மட்டும் இங்கேயும் வரேன், பெசன் நகர் சிக்னலையும் பிச்சை எடுக்கிறேன்னா ஒத்து போகுங்களா? நோ. யூ நீட் டு பி க்ளோஸ் டு டேடி அண்ட் ஆக்ட் லைக் daddy. When you look at some children, they say, oh, you're just like your mom, you're just like your dad. That is what people should say about you. You're just like your dad. Who's your dad? Heavenly dad. You're just like Jesus. I felt Jesus in you. That comes only from intimacy. That comes only from being close to Christ. If you're not close to Christ, you will not be called a son or daughter of Christ. That's the second I. The third I is the great inheritance. You work, you do all things because of the amazing inheritance you have in Christ. Christ says all things are for whom? For me? Okay, only for Pastor Shruti. All things are for me. All things are for you. You will have riches of whom? Abraham. You are not orphans. You don't have to work. You are under the yoke of slavery. No more the yoke of slavery. The yoke of slavery is broken. The yoke of jobs is broken. ஒருத்தன் வந்து உழைச்சாதான் சாப்பாடு கிடையாது. நீ உழைக்கிறனால நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு போஷிப்பாரு. For the prophet, the raven came and gave him. Right? You not worried. மினிஸ்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு நம்ம சொல்கிறாரு கர்த்தர், வெறும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஸ்டர்ட்டும் எடுத்துகிட்டு போதும். Just put some chairs. Come in front, no? Here, inga vaanga, munadi vaanga. Come in front and sit, yeah. So, yeah, they'll sit down, you guys. So, you don't have to sit and worry. You don't have to, break your head. உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, கவலை தயவு செய்து படாதீங்க. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீங்களே வந்து இந்த மெசேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன எப்போ கவலைப்படுறீங்களோ, எப்பப்போ ரொம்ப அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறீங்களோ, என்ன சொல்லணும் அப்போ நீங்கள்? நான் அனாதை இல்லை, எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பா என்ன பார்த்துப்பாரு, என்ன வந்து அனாதை பிள்ளையா விட மாட்டாரு, இந்த உலகத்தில் நான் தனியாக எல்லாம் செய்ய தேவையில்ல, என்ன தொடுறவனோ யாரை தொடுவாங்க? கர்த்தரை தொடுவாங்க. இஃப் யூ டச் மீ, யூ டச் மை டாடி. He is going to come. The Bible says, if any man makes his little ones stumble, okay, it's better for him, என்ன கட்டணுமா? tie a millstone around his neck. ஸோ உங்களையோ இல்லை வேற யாராவது ஒருத்தர் வந்து தொடுறாரோ இல்லை இஸ் மேக்கிங் யூ ஸ்டம்பிள்னா, இட் இஸ் பெட்டர் டு tie a millstone. ஒரு பெரிய கல் எடுத்து அவங்க கழுத்தில் அவங்களே கட்டி அவங்களே குதிச்சிடணுமா? You know why? Because that is how daddy is. Eddie, come in.
Come in. Best place, come in. So that is how your daddy is. So that is what is the inheritance we have in Christ. Okay, guys, tell me, what are the 3 eyes? 3 eyes. Josh, tell me. மூணாவது என்னது? Identity, intimacy. மூணாவது inheritance. So what do you have as a child of God? You have an identity that you are a ambassador of where? India? Heaven. So that is who you are. எதை பார்த்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. Second is intimacy. You need to start behaving like your daddy's child. Stop whining. எனக்கு எந்த இங்கே அழுகிறது, இங்கே கூச்சல் போடுறது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆன்னு பண்ணுறது, ஊன்னு பண்ணுறது, இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. Start behaving like an ambassador of heaven. Start behaving like your daddy's daughter. Say, come what may, I will not be shaken. I will give and yet have more. நிறைய பேருக்கு கொடுக்க பயங்க, கொடுக்க பயம். ஏன் தெரியுமா? கொடுத்தா நாளைக்கு எனக்கு இல்லைனா கொடுங்கப்பா, கொடுத்தா தான் கிடைக்கும், நிறைய கொடுங்க. எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட இல்லை, God is able to provide. Because you know why? When you start looking at yourself as a provider, that is an orphan mentality. When you start looking at God as your provider, that becomes a son and a daughter's mentality. So start understanding your authority as a believer. As a believer, you don't have to do life on earth alone. நீங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே தனியாக செய்ய தேவையில்லை. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. He is backing you, not 100%, 1000%. You don't have to worry about anything. Your safety, God will take care of it. Your spouse, God will take care of it. Your next meal, God will take care of it. What's going to happen to you tomorrow, God will take care of it. Because when an ambassador from a country comes, everything is paid for. Tickets, house, servants, staff, children's fees, everything. Everything is taken care of. That's how an ambassador's life is. எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. And protection, and army backup, and private jet. How many of you want to go on the private jet? Dream big, guys. பாருங்க, இப்போ தான் சொன்னேன், ஹெவன் தான் லிமிட் நம்மளுக்கு. சரிங்களா? உங்கள் சின்ன புத்தி லிமிட் கிடையாது. You need to start dreaming big. Third is inheritance. Please store for yourself, okay, wealth in heaven. You're going to see for sure, you're going to get a lot of wealth on earth. On earth, you're definitely going to get. When you are right with God, when you give, you will get. But you also need to store in heaven. That's very important. I told one pastor, சரிங்களா, அவர் சொன்னார், எனக்கு ஃபேமிலி கடவுள் ஃபஸ்ட்டு, செகண்டு என் ஃபேமிலி, மூணாவது மினிஸ்ட்ரி அப்படின்னாரு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னது ஃபஸ்ட்டு கடவுள், ஓகே, செகண்ட் ஃபேமிலி, தேர்ட் மினிஸ்ட்ரியா? என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள், செகண்ட் மினிஸ்ட்ரி, ஃபேமிலி, போத் இஸ் சேம். யூ கான்ட் லீவ் யுவர் ஃபேமிலி ஃபார் மினிஸ்ட்ரி, யூ கான்ட் லீவ் மினிஸ்ட்ரி ஃபார் ஃபேமிலி. You need to manage both. Because if you look at the Bible, the disciples managed both. Many of them were married, right? They managed both. And suppose if you're unmarried, the Bible says, if you cannot manage both, don't get married. உனக்கு அந்த ரெண்டுத்தையும் சமாளிக்க திறமைலனா தயவு செய்து கல்யாணம் பண்ணாத. கல்யாணம் பண்ணாமல் அப்பா வேலையை பாரு. உன்னால் ரெண்டுமே சமாளிக்க தெம்பு இருக்குன்னா ரெண்டுத்தையுமே பண்ணு. ஸோ மினிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி both come hand in hand. So I told him, if you're going to put ministry as number 2, you know what happens? You'll have a family as long as you have breath. இங்கே மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கும். பரலோகம் போனதுக்கப்புறம் இந்த குடும்பம் மேலே இருக்காது. பரலோக குடும்பம் என்ன தெரியுமா? நீ சேர்த்த ஆத்மாங்க தான் உனக்கு பரலோக குடும்பம். When I go and stand, my husband, my children, my family, my mother and father are not my family. You know who's my family? My church is my family. The souls I take is my family. நான் என்ன சொன்னேன், I want to have a huge family in heaven. I want to have crores of people as my family there. So if my focus is only my family, the needs of my family, what happens once I die? ஒன்றுமே கிடையாது. அங்கே மேலே ஒன்றுமே நம்ம போய் தேடணும். நான் இங்கே அன்னைக்கு நான் உனக்கு சர்ச்சில் உனக்கு ஒரு ஜெபம் பண்ணல, ஞாபகம் இருக்கா? போயா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் பாஸ்டர் ஸ்ருதி தான் என்னை காப்பாற்றுறாங்கம்மா, இங்கே வாமா, நீங்களாம் நம்பாளுமா, நம்ப ஆடு, இந்த பக்கம் வானா, நான் தான் எல்லா ஆட்டையும் எடுத்துட்டு ஓட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ யூ கைஸ் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் போத்.
You need to focus on your daddy's business. Today, I want to leave you guys with this. Please start acting like sons and daughters. Stop acting like servants. Stop acting like orphans. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கள் அப்பாவோட ராஜ்யம், எங்கள் அப்பாவோட வீடு, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு என்ன சேவை செய்யணும், what can I do to build the kingdom of heaven, what can I do to build God's house. That should be your one and only focus, and build a house with that vision. Don't sit and tell me இவங்க மார்னிங் சர்ச், ஈவினிங் சர்ச், மிட் டே சர்ச், நைட் சர்ச், எக்ஸ் சர்ச், வைஸ் சர்ச். ஏதான ஒரு சர்ச்சில் போ, ஏதான ஒரு சேவையை செய்யு. ஆனால் சேவை செய்யாமல் இருக்காத. உன்னால் ஒரு சர்ச்சில் செய்ய முடியுமா செய்யு, 2 சர்ச்சில் செய்ய முடியுமா செய்யு, 10 செய்ய முடியுமா செய்யு. இப்போ நான் எப்படி தெரியுமா, என் டார்கெட் வந்து 100 in the next 3 years. இப்போ I'm at 16. I want to touch 100. By the end of the year, I want to baptize 100. Right now it is what, 57, baptism, 57. So I have big dreams. So I want to encourage the church. As your pastor, dream big. Dream big. Take home. You are an ambassador of heaven. When you go back to your country, make your country proud. Make heaven proud. Please don't get stuck with your family burdens, with your job. ஏன் தெரியுமா, யோசிச்சு பாருங்க, நீங்கள் 2வது உங்கள் குடும்பம், கடவுள் ஃபஸ்ட்டு வச்சு 2வது குடும்பம் வச்சா, இப்போது கேன் எனிபடி சாட்டிஸ்ஃபை their family 100%? தோ men, லாரன்ஸ் பாஸ்டர் சொல்லுங்கள், கேன் எனி மேன் சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஃபேமிலி 100%? நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா 55க்கு செலவு வரும். 1 லட்சம் சம்பாதிச்சா 1 லட்சம் 10க்கு செலவு வரும். 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி சம்பாதிச்சாலும் உங்கள் குடும்பம் வந்து 1 கோடி 10க்கு செலவு வைக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் they'll be like happy with பஸ். ஓ பஸ்ஸில் போகிறோம், பஸ்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள், ஏய் ஃப்ளைட்டில் போகலாம், சும்மா இங்கேருந்து டெல்லி போகலாம், வாவ். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கேருந்து லண்டன் போகலாம், அந்த செலவு. அப்புறம் இக்கானமியில் ஆரம்பிக்கிறோம், இக்கானமியில் கம்ஃபர்டபுளாக ஐ என்ஜாய் இக்கானமி, மை டேடி இஸ் த பெஸ்ட்னு வாங்க. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜெட், அப்புறம் போயிட்டே இருக்கும். The more you earn, the more your family will want to spend. ஸோ நீங்கள் 2வது உங்கள் குடும்பம் வச்சிங்கன்னா, அந்த பெரிய கொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய கொகையில் வந்து நீங்கள் வந்து மூடவே முடியாது. அது வந்து நெவர் எண்டிங் பிட் மாதிரி. ஸ்டோரி புக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா, there's one story, there will be like this Alice in Wonderland, where Alice fell into a never ending pit. அது பிட்டு போயிட்டே இருக்குமா. ஸோ நீங்கள் குடும்பம் 2வது வச்சிங்கன்னா அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதுக்கு தான் இந்த பைபிள் இட் says no man can serve 2 masters. He will love one and hate the other. No one can serve money and ministry. உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்கள் குடும்பத்தையும் பணத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ யூ நீட் டு பேலன்ஸ் இட் ஆஃப் வித் மினிஸ்ட்ரி. யூ நீட் டு சே, okay, this is fine, but my daddy's business is important. I need to serve. I need to move. You know what is true religion? I'm going to close with true religion. இது மட்டும் படிங்க, James 1:27. இப்போ எல்லாம் சொல்கிறீங்களா, all of you are Christians? Yes. Okay. All of you believe in Christ? Yes. Yes or no? Yes. All of you want to follow what Christ has said? Yes. Okay. உங்கள் ரிலிஜன் வந்து எப்படி இருக்கணும், நீங்கள் கர்த்தரை எப்படி பின்பற்றணும், அதில் வந்து ஜேம்ஸில் போட்டிருக்கு, படிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அடடடடடடடா, இந்த மாதிரி வந்து எந்த சர்ச்சும் எந்த பாஸ்டரும் பண்ணுறாங்க? ஒரு சர்ச்சு ஒரு பாஸ்டர் பேர் இப்போ எனக்கு சொல்லணும், டக்குன்னு சொல்லணும் வாங்க. ஒரு சர்ச் ஒரு பாஸ்டர் பேர் இந்த மாதிரி, அக்கார்டிங் டு திஸ் James 1:27. நான் இப்போ வந்து பாஸ்டரை சிரிக்க வைக்கக்கூடாது, லைவ் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து I'm going to read in English. James 1:27. Pure and undefiled religion before God and the Father is this, to visit orphans and widows in their trouble and to keep oneself unspotted from the world. So, as ambassadors, you people have one job. Enna job adu? Go to
ஸோ விடோஸ் மினிஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் வரலையோ போன மாதம் அவங்கெல்லாம் தே ஆர் நாட் ஃபாலோவிங், தே டோன்ட் கம் அட் த கேட்டகரி ஆஃப் பியோர் அண்ட் அன்டிஃபைல்டு ரிலிஜன். யாரெல்லாம் விடோஸ் மினிஸ்ட்ரிக்கு வரலையோ பியோர் அண்ட் அன்டிஃபைல்டு ரிலிஜன் வந்து தே டோன்ட் ஃபாலோ அண்டர் தட் கேட்டகரி. And number 2 is those who are not ready to go to the nations, those who are not ready to baptize, those who are not ready to go and preach the gospel, they are not ambassadors of heaven. நீங்கள் மேலேருந்து வரல, நீங்கள் கீழேருந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாடலோட சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நான் இப்போ கொஞ்சம் ஓப்பனாக சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாயிடுவீங்க நீங்கள். This is what God wants. God wants only these 2 things. God wants you to serve Him. God wants you to preach the gospel. God wants you to baptize people, make disciples, visit orphans, visit widows, and one more thing, keep oneself unspotted from the world. உலகத்துக்குள்ளே இருங்க, ஆனால் உலக மக்கள் மாறி இருக்காதீங்க. So don't act like orphans. Don't run around like orphans. Amen. Amen.